ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கால்நடை விவசாயிகள் நலனுக்கென ஒருங்கிணைந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. ஏழை மக்கள், மகளிர், விவசாயிகள் மற்றும் இளையோர் நலனுக்கான பட்ஜெட் இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடலோர காவல்படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஏழை மக்கள், விவசாயிகள், இளையோர் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் 78 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுதோறும் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் 30 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் தொழில் முனைவோர் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் புதிதாக 7 ஐஐடி, 16 ஐஐஐடி, 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 390 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முத்தலாக் முறைக்கு தடை விதித்தது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செஸ் போட்டியின் உலக சாம்பியன் மேக்னஸ் கால்சனுக்கு எதிராக இந்தியாவின் பிரக்யானந்தா சிறப்பாக விளையாடியதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் தற்போது 80க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை வென்றதாகவும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை கற்பித்தலின் தரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் மூலம் 1,40,00,000 இளையோர் பயிற்சி பெற்றிருப்பதாக அவர் கூறினார். தேசிய மின்னணு வேளாண் சந்தை 1000க்கும் மேற்பட்ட வேளாண் விற்பனை மையங்களை ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இவற்றின் மூலம் 1,80,00,000 விவசாயிகள் 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு வர்த்தகம் புரிந்திருப்பதாக அவர் கூறினார். நிர்வாகம், வளர்ச்சி, செயல்பாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்காக 50 ஆண்டு வட்டியில்லா கடனுதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக 75,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில் திட்டங்களின் விரிவாக்கத்திற்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிவில் விமான போக்குவரத்துத்துறை கடந்த 10 ஆண்டுகளில் சீரான வளர்ச்சியை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 149ஆக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். உடான் திட்டத்தின் கீழ் 517 வழித்தடங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விமான வழித்தடங்களில் 1,30,00,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாகவும் அவர் கூறினார். விமான நிலையங்களின் விரிவாக்கம், புதிய விமான நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சரக்கு போக்குவரத்திற்கென 3 பொருளாதார ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்னர் மற்றும் அதன் பின்னர் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு என வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும். வீட்டின் கூரைகளில் சூரிய மின்சக்திக்கான தகடுகளை அமைப்பவர்களுக்கு மாதந்தோறும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். வேளாண் துறையில் தனியார் முதலீட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆஷா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும். மீனவர்கள் நலனுக்கான திட்டத்தின் கீழ் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள்
மேற்கொள்ளப்படும். 40,000 ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக மாற்றப்படும். தொழில்நுட்ப திறன் பெற்றவர்களின் வளர்ச்சிக்கென 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்படும். இந்த நிதியத்தின் மூலம் 50 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மேலும் ஊக்கமளிக்கப்படும். 5 ஒருங்கிணைந்த கடல் உயிரின பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும். கடல்சார் ஏற்றுமதியை 1,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். கால்நடை விவசாயிகள் நலனுக்கென ஒருங்கிணைந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 11,11,111 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஒருங்கிணைந்த தொலைநோக்கு திட்டம் முழுமையான பட்ஜெட் உரையில் இடம்பெறும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை 28% அதிகரித்துள்ளது. வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருமான வரி விகிதங்கள் மாற்றமின்றி தொடரும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரைக்கு பின்னர் மக்களவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்படுவதை இந்த இடைக்கால பட்ஜெட் உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த பட்ஜெட் குறித்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். मेरे प्यारे देशवासियों, आज का ये बजट எனதருமை நாட்டு மக்களே, இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். ஆனால் இதிலே அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையும் தொடர்ச்சித்தன்மைக்கான தன்னம்பிக்கை இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே வளர்ச்சியடைந்த பாரதத்தின் 4 தூண்களான இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் அனைவருக்கும் அதிகார பங்களிப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட் இது. நிர்மலா அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் இந்த பட்ஜெட் தேசத்தின் எதிர்காலத்தை நிர்மாணம் செய்யும் பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் 2047 தேசத்தின் அஸ்திவாரத்தை மேலும் உறுதியாக்கும் உத்தரவாதம் அடங்கியிருக்கிறது. கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி 29,610 கோடி ரூபாய் செலவில் 2026ஆம் ஆண்டு வரை இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சர்க்கரைக்கான மானிய திட்டத்தையும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கான வரிச்சலுகை திட்டத்தையும் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடலோர காவல்படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கடல்சார் பாதுகாப்பு பணியிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் இப்படையினர் ஆற்றி வரும் பணி மகத்தானது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் கடலோர காவல்படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குஜராத் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத் உரையுடன் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. அம்மாநில நிதியமைச்சர் திரு கானுபாய் தேசாய் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தை வென்றார். ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அகில் ஷியோரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கால்நடை விவசாயிகள் நலனுக்கென ஒருங்கிணைந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இயக்கம் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. ஏழை மக்கள், மகளிர், விவசாயிகள் மற்றும் இளையோர் நலனுக்கான பட்ஜெட் இது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
கால்நடை பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடலோர காவல் படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.